எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னா நேயர்களாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2283வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிற டீனேஜ் வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவாராக. ஆமென். சோத்ரம். இந்த 2283வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, நன்மையை தேடுகிறவன், தீமையை தேடுகிறவன். 2 வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. அதாவது நன்மையை தேடுகிறவன், இன்னொரு புறம் தீமையை தேடுகிறவன். இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசங்கிறதை இந்த காலமன்னா செய்தி மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாக கேட்போம். அதாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையை தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் நன்மையானதை மாத்திரம் நாம் தேட வேண்டும். நன்மையானதை தேடினால் ஆண்டவர் நம்மை 1000 மடங்கு உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நன்மையானதை தேட வேண்டும். நன்மையான காரியங்கள் எவைகள் என்று கண்டறிந்து அவைகளை தேடும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சொல்லப்பட்டிருப்பது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். நமக்கு ஒரு தயை உண்டாகும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் மனுஷருடைய தயவிலே பெறுகின்றாராம். அதே போலதான் நமக்கு தயை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நன்மையானதை தேட வேண்டும். ஒருபோது நம்ம தீமையான காரியங்களை நாம் தேடி போகவே கூடாது. அல்லேலூயா. அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். ஏன் நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் தீமையான காரியத்தை நாம் தேடவும் கூடாது, அதை குறித்து யோசிக்கவும் கூடாது. நம்ம வாழ்க்கையில நன்மையானதை மாத்திரம் தேட வேண்டும். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் நன்மையை தேடினார்கள், நன்மையானதை கண்டடைந்தார்கள். உலகத்தில் அநேகர் தீமையை தேடினார்கள், தீமையானதை கண்டடைந்து மரணத்துக்கு நேராக போனார்கள். நாம் அப்படி போகக்கூடாது. வசனத்தை கேட்கிற அருமையான காலமான நேர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் சொன்னால் கர்த்தர் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான சார்ந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாவரும் நன்மையானதைத்தான் தேட வேண்டும். ஒருபோதும் தீமையானதை தேடி நாம் எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு தீமையானதை செய்யும்படி உலகம் நம்மளை பயில் காட்டி அழைக்கிறது, நயங்காட்டி அழைக்கிறது. நாம் ஒருபோதும் தேடக்கூடாது. நன்மையைத்தான் ஜாக்கிரதையாய் தேடணும். நன்மை எது, தீமை எது என்பதை ஜாக்கிரதையாய் தேட வேண்டும் சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், நன்மையை பெறுவான். குடும்பத்தில் நல்ல காரியம், நன்மையான காரியம், மங்களகரமான காரியம், ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா சரி, ஒரு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நன்மையானதை ஜாக்கிரதையோடு கூட தேடணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப ஜாக்கிரதையோடு கூட நாம் நன்மையானதை தேடுவோம். ஒருபோதும் நான் அன்பாக சொல்கிறேன், தீமையானதை நீங்க தேடாதீங்க. தீமையான காரிய கண்களுக்கு முன்னாலே இருக்கிறது. அல்லேலூயா.
ஏன் 2 வழி இருக்கிறது. ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று பாதாளத்துக்கு போற வழி. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். நமக்கு நன்மையான காரியம் ஆண்டவர் தர்றாருல, அதை மாத்திரம் தேடுவோம். நன்மையான தேடினால் நமக்கு குடும்பத்தில் ஒரு குட்டி பரலோகமாக மாறும். நம்ம தீமையானதை யோசித்து தீமையானது தேடுவோம் சொன்னால் குடும்பம் நரகமாக போயிடும். ஆகையினால ஒருபோதும் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தனித்து இருக்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை, நன்மையானதை அவர் என்ன நன்மை செய்தார் என்பதை மாத்திரம் வேதத்தில் தேடி பாருங்கள். அவர் நமக்கு நன்மையானதை செய்வார். ஒருபோதும் தீமையாய் மற்ற மக்கள் செய்கிறது போல நாம் தீமையான காரியத்தை தேர்வு செய்யாதீங்க, அது செய்யவும் செய்யாதீங்க. அல்லேலூயா. அத வசனம் தீமை சொல்கிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். ஏன் நமக்கு நன்மை வரல? நம்ம தீமையை தேடுறோம். நன்மையை தேடி பாருங்க. நன்மை எங்கிருந்து வருகிறது? அப்பாட்ட இருந்து வருது. இயேசு கிட்ட இருந்து நன்மை வருது. நீங்க இயேசுவை தேடி பாருங்க, உங்களுக்கு நன்மை வரும். அப்ப இயேசுவை தேடாம நீங்க அநேக கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் இயேசுவை தேடி இருக்கிறோம். காலை மன்னா செய்தியை கேட்கிற நானும் நீங்களும் இயேசுவை தேடி இருக்கிறோம், நன்மையானதை பெற்று அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சாரார் தீமையை தேடி தீமையை அனுபவிக்கிறார்கள். நாம் அப்படி இல்லை. நாம் இயேசு என்ற நன்மையை நாம் தேடி இருக்கிறோம். ஆண்டவர் உங்க ஊழியத்தில், உங்க திருச்சபையில, தனிப்பட்ட காரியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மையானது தான் செய்வார். அல்லேலூயா. நாம் நன்மையானது செய்யும் போது நாம் ஆண்டவருக்குள் இன்னும் நன்மையானதை அதிக உற்சாகத்தோடு தேடும் போது ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்த ஒரு நன்மையான காரியம் தடைபடாது. எல்லாம் அதினதின் காலத்தில் ஏசப்பா உங்களுக்கு நன்மையானதை செய்து தருவார். நீங்கள் நன்மையானதை தேடுங்கள், நன்மையானதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஜோமனோமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் யாவரும் நன்மையானதை மாத்திரம் தேடி நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.